ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகாநதி சீரியலில் எனக்கு என்ன எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியலில் எனக்கு என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கங்கா வந்துட்டு குமரனை நினச்சி ரொம்பவே வந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. காவேரி கிட்ட குமரனை பற்றி சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே காவேரி கேட்பாங்க, இத்தனை நாள் மாமா ஃபோன் பண்ணப்பெல்லாம் நீ பேசலை, இப்போது அவங்க ஃபோன் பண்ணலங்கவும் நீ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்லுவாங்க. இல்லை, லாஸ்ட்டாக ஆன்லைன் வந்து 4 நாள் காட்டுது அப்படின்னு வந்துட்டு ரொம்பவே ஃபீலிங்கோட கங்கா வந்துட்டு காவேரி கிட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் விஜய் வந்துட்டு காதில் வாங்கிட்டு நிவினை வந்துட்டு பார்க்க போவாங்க. நிவினை பார்த்து, குமரன் இந்த மாதிரி ஆன்லைன் வந்து 4 நாள் ஆகுது, எந்த காண்டாக்டும் இல்லை, எனக்கும் ஃபோன் பண்ணல, உனக்கு ஏதாவது பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்டே விஜய் கேட்பாங்க. இல்லை, எனக்கும் பண்ணல, இந்த ஃபேஷன் டிசைனர் வந்துட்டு கூட்டிகிட்டு போனார், அந்த டிசைனரை காண்டாக்ட் பண்ணி கேட்டாலும் எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் கம்பெனிலையும் வேலை பார்க்கல 4 நாளாக அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. அவர் எந்த விதத்துலையுமே காண்டாக்ட் பண்ணவே முடியல, சரியான பதிலும் வந்துட்டு கிடைக்கல அப்படின்னு வந்துட்டு நிவின் வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க. உடனே நிவின் இருந்துக்கிட்டு, இங்கேருந்து எதுவுமே காண்டாக்ட் பண்ண முடியலன்னா நம்ம அங்கே போகிற மாதிரி தான் இருக்கும் விஜய் அப்படின்னு வந்துட்டு விஜய்கிட்ட சொல்கிறாங்க. நானும் அதான் யோசித்தேன் நிவின் அப்படின்னு வந்துட்டு விஜயும் வந்துட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட சித்தி இருந்துக்கிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது சிந்து வந்துட்டு ஒரு இடத்துல நிற்பாங்க. சிந்துவை கூப்பிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஏரி க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரி க்ளீன் பண்ணும்போது ஒரு ஜாடியை வந்துட்டு உடச்சிருவாங்க. நீ எல்லாம் சும்மா தின்னுட்டு தானே உட்காந்துருக்கான்னு தானே நான் வேலை செய்ய சொன்னேன், இதை கூட உன்னால் பத்திரமா வேலை செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப திட்டுற மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு காவேரியும் கேட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அண்ட் சிந்துவோட அம்மாவும் இருந்துக்கிட்டு, யாருங்க வர சொன்னால், இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை வந்துட்டு அடிச்சிருவாங்க. அதை பார்த்து வந்துட்டு காவேரிக்கு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். சிந்து வெளியில் அழுதுகிட்டே போய் உட்காந்துருப்பாங்க. உடனே காவேரி போயிட்டு ஆறுதல் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா, நீங்கள் அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே, இங்கே வந்து இதெல்லாம் கஷ்டப்படணுன்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சிந்துக்கிட்ட பேசுவாங்க. இங்கே வரதுக்கு ரொம்பவே யோசித்தோம், அண்ணன் அம்மா நான் 3 பேருமே யோசித்தோம் இங்கே வரதுக்கு. ஆனால் வந்துட்டு கடன் சுமை அதிகமாக இருக்கிறதுனால ஒரே காரணத்தினால தான் நாங்கள் இங்கே வந்தோம், இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு வந்துட்டு சிந்து சொல்லுவாங்க. அதோட அந்த சீன் வந்துட்டு முடிஞ்சிடும். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கங்கா ஃபோனையே பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பாங்க. குமரனோட ஃபோட்டோலாம் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. உடனே காவேரி வந்துட்டு, எங்கே இன்னும் ஃபீல் பண்ணிகிட்ருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக மாமா உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிகிட்டு இருப்பாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, நான் இப்போ தான் நிவினை பார்த்துட்டு வரேன், நிவினுக்கு வந்துட்டு குமரன் கால் பண்ணி பேசியிருக்காரு, சிக்னல் இல்லாத இடத்துல இருக்கிறதுனால தான் குமரனால் வந்துட்டு காண்டாக்ட் பண்ண முடியல, அதுவும் இல்லாமல் குமரன்கிட்ட பேசுவீங்கன்ற மைண்ட் செட்டில் இருப்பீங்கன்னு அவருக்குமே வந்துட்டு தெரியாது, அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணாமல் இருக்காங்க, நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு நினச்சி கால் பண்ணாமல் இருந்திருக்காங்க, வேறு ஒன்றும் நினச்சிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக பேசுவார் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. உடனே கங்கா இருந்துக்கிட்டு, சரி உங்கள் 2 பேரில் யாருக்காவது ஃபோன் பண்ணால் என்கிட்ட பேச சொல்லுங்கள் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லுவாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிடும்.